Hi all, this is Jessica. Welcome to Bridge Medical Education YouTube channel. So இந்த வீடியோவில் வந்து NTA ரிலீஸ் பண்ண ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம NTA வெப்சைட் உள்ள போகும்போது நோட்டீஸ் போர்டுன்ற ஒரு டேப் கீழே அப்டேட் ஆதார் டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து NTA PDF ஃபார்மேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நம்ம இதை ஃபுல்லாகவே பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி ஆஸ்பிரன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த அப்பார் ஐடின்ற ஒரு ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர் நமக்கே தெரியும், நிறைய இந்த நீட் எக்ஸாமில் வந்து டியூரிங் த எக்ஸாமும் சரி, நீட் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வரும்போதும் சரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர மாதிரி தான் வந்து இந்த அப்பார் ஐடி வந்து நம்மளை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த அப்பார் ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்பார் ஐடி மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுல் அகாடமிக் ஹிஸ்ட்ரி வந்து இது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் 10th ஆக இருக்கட்டும், உங்கள் 12th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட யூஜி ஆர் பிஜி சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த அப்பார் ஐடி மூலியமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்பார் ஐடி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்பார் ஐடி நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா, உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் உங்களோட 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸும் சேமாக இருக்கணும். தட் இஸ் யோர் நேம் அண்ட் யோர் டேட் ஆஃப் பர்த். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் வந்துட்டு இப்போ என்னோட நேம் வச்சே நான் சொல்கிறேன். ஸோ ஜெசிகா ஏ அப்படின்னு இருக்குன்னா, உங்களோட ஆதார் கார்ட்லையும் சேம் ஃபார்மேட்டில் தான் உங்களோட நேம் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆதார் கார்டில் வந்து வெறும் ஜெசிகா அப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அது மேட்ச் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே, இந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ கரண்ட்டாக உங்களோட மார்க் ஷீட்டில் 10th மார்க் ஷீட்டில் வந்து ஜெசிகா ஏன்னு இருக்குன்னா, ஸோ சேம் அந்த ஃபார்மேட்லேயே வந்து நீங்கள் உங்கள் ஆதார் கார்ட்லேயும் போய் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்க் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு OTP ஆத்தென்டிகேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட பயோமெட்ரிக்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்டட் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஆதார் கார்டு சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் இ சேவை மையத்தில் போய் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ உங்களோட 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட ஆதார் ஃபோட்டோ நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் போய் கேப்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதே ஃபோட்டோ வச்சுக்கலாம். யூ நீட் நாட் அப்டேட் த ஃபோட்டோ. சப்போஸ் இது ரொம்ப இயர்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக போய் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் உங்களோட 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸும் வந்து இந்த அப்பார் ஐடிக்காக நீங்கள் வந்து சேமாக நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மூலிமா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லையும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லையும் சரி, எந்த ஒரு கிளம்சினஸும் கிரியேட் ஆகாதபடிக்கு தான் நம்மளோட NTA வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி யூஸ்ஃபுல். பை.